Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாபூரில் குடிசை வீடு தீப்பிடித்து எரிந்ததால் பாதிக்கப்பட்ட முதியவரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மலையன் என்பவரது குடிசை வீடு மின்கசிவால் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் நிதி உதவி வழங்கியதுடன் தொகுப்பு வீடு வழங்குமாறு விடிய அரசின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஜான் பாஷா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க 30 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பதற்கான பூமி பூஜையில் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி பங்கேற்றார். மானத்தாள் மற்றும் மல்லிக்குட்டையில் வசிக்கும் மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் பொருட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுமான பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் ஆகியோர் பூமி பூஜையில் பங்கேற்று துவக்கி வைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கவள்ளி ஊராட்சியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் பங்கேற்ற பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.